இன்னைக்கு டியூட்டிக்கு கிளம்பியாச்சு. மழை புடிச்சு வெளுத்து வாங்குது. என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே தெரியல. இப்ப நம்ம வந்து ஃப்ரெண்டோடைய வண்டியை வந்து எடுத்துட்டு வந்து நான் கரெக்டா வண்டியை பார்க்கிங் பண்ணிட்டு நான் நிக்கிறேன். வெளியிலயும் இறங்க முடியல, உள்ளக்கே உட்கார முடியல. என்னன்னாக்கா இவனுடைய வண்டி வந்து கிளாஸ் வந்து லைட்டா வந்து உடஞ்சிருக்குது. அதுல வந்து கொஞ்சம் அந்த தண்ணி எல்லாமே வந்து இறங்குது. இன்னைக்கு என்ன டியூட்டி எப்படின்னாக்கா ஆக்டிங் தான் இப்ப வந்து போய்கிட்டு இருக்கிறோம். ராமேஸ்வரத்துல சைட் சீயிங் வந்து கூப்பிட்டு இருந்தாப்புல. மழை லைட்டா கொஞ்சம் வெறிச்சா மாதிரி இருக்குது. எப்படி என்ன ஏதுன்னு நமக்கு தெரியல. இனிமே போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். வேற வழி இல்லை, கொடைய பிடிச்சிக்கிட்டு போக வேண்டியது. நண்பனுடைய வண்டியை பார்க்கிங் பண்ணிட்டு அவன் கையில சாவியை கொடுத்துட்டு போட்டு நிறைய நடக்க ஆரம்பிச்சாச்சு. பஸ் ஸ்டாண்டுக்கு போற வழியில தண்ணி நல்ல மழை. கடைசியா ராமேஸ்வரம் பஸ் ஸ்டாண்ட்ல வந்து இறங்கிட்டு அந்த அண்ணனுக்கு கால் பண்ணவும் வண்டி அனுப்பி வச்சிருந்தாங்க. நம்ம ஏத்திக்கிட்டு அப்படியே நேரா போயிட்டு டிராவல்ஸ்ல நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் கஸ்டமரை பிக்கப் பண்ணிட்டு அப்படியே நேர ராமர்பாதத்தை காட்டிட்டு அப்படியே நேர அர்ச்சன்மனை தனுஷ்கோடி இதுதான் இந்தியாவுடைய கடைசி எல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நேர வந்து மணியை பார்த்தாக்க 1:19 ஆச்சு. பசிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு அம்மா சின்ன ஒரு கடை போட்டிருந்தாங்க. சோளக்கருத்து வித்துக்கிட்டு இருந்தாங்க. எவ்வளோ கேட்டால் 50 ரூபான்னு சொன்னாங்க. சரி வாங்கி அப்படியே கொஞ்சம் சாப்பிட்டுட்டு கஸ்டமரை எடுத்துக்கிட்டு நேராக ராமர் கோயிலில் கொண்டு வந்து நிப்பாட்டிட்டு தீர்த்தத்தில் போய் விட்டுட்டு என்னால் வீடியோ எடுக்க முடியல. கேட்டால் நான் போய் டீசல் போட போயிட்டேன். அதுக்கப்புறம் ஷிஃப்ட் மாறிடுச்சு. 2வது ஷிஃப்ட்டை எடுத்துக்கிட்டு நேராக அர்ச்சன்மனைக்கே வந்தாச்சு. அதுக்கப்புறம் அர்ச்சன்மனைக்கு அப்புறம் லட்சுமண தீர்த்தம் இப்படிமா வந்து அவங்க போகிற இடத்துக்கு எல்லாத்தையுமே வந்து நல்லா சுற்றி காட்டிட்டு அதுக்கப்புறம் நைட் ஆயிடுச்சு. வண்டியை கொண்டு வந்து டிராவல்ஸோடைய பார்க்கிங்கில் கொண்டு வந்து நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் பஸ்ஸை பிடிச்சி வீட்டுக்கு வரணும். என்ன ப்ரோ பஸ்ஸில் தான் வருவீங்களா அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா நம்மளுடைய டூ வீலர் வந்து நம்ம ஃப்ரெண்டு வீட்டில் நிற்கிது. ஏன்னா வரும்போது மழை, அதனால அவன் வீட்டில் நிப்பாட்டிட்டு வந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் சைட் சீன் பார்க்கணும்னா என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள், நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம். அப்படி நம்ம பேஜிங் சேனலையும் ஃபாலோ சப்ஸ்கிரைப். பை, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.